சக்கரவள்ளி கிழங்கு அதோட பலனும் அதில் நிறைய டிஷ்ஷுமே பண்ணலாம். பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால ஹை ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு சமன்பாட்டுக்கு வரும். அதுபோல் இது லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது துரிதமாக போய் சுகர் லெவலை ரத்தத்தில் ஏற்றாது, ரொம்ப மெதுவாக போகக்கூடியதுன்னுங்க. ஸ்வீட்டாக இருந்தாலும் கூட இது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு ஸ்வீட்டான நியூஸாக. ஏன்னா நீங்கள் அப்பப்போ ஒரு ஆவி காட்டி வேக வச்சு சாப்பிட்லாம். இது வந்து இப்போ பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற அந்த சத்து இருக்கிறதால நல்ல கண்களுக்கு, அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரையிலுமே இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். கேன்சர் செல்லு, அது கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த செல்களை அழிக்கக்கூடிய பண்பும், அதே போல் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய பண்பும் இருக்குது. இதில் போலேட் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்கிறது. பெண்களுக்கு கரு உண்டாகிறதுக்கான ஒரு அற்புதமான விஷயத்தை இது செய்யக்கூடியது, இந்த போலேட்டுங்கிற மூலக்கூறு. அப்போ இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா வயிற்று புண்ணையும் ஆற்றக்கூடிய பண்பு இருக்குது. அது வாயிலிருந்து மலக்குடல் வரையிலும். யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு இது சாப்பிட்டா ஏதோ ஒரு விதத்தில் அலர்ஜி கொடுக்குதா அப்படின்னா நீங்கள் பார்த்து சாப்பிட்ணும். இது வந்து பொதுவாக இந்த சக்கரவள்ளி கிழங்குங்கிறது அற்புதமான இயற்கை கொடுத்த, கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஆனாலும் இப்போ எனக்கு பாருங்கள் இது சேராது. ஏன்னா எனக்கு இது சாப்பிட்ட உடனே ஒரு 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக தொண்டையில் புண்ணு வந்துடும். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள் இளநீ சாப்பிட்டா சேராது, வெள்ளரிக்காய் சாப்பிட்டா சேராது. இதெல்லாம் அதில் இருக்க அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம அந்த மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றத்தோட அது நம்மளோட அதுக்குள்ளே ஒரு பிடிப்படாமல் போயிடுது ஒரு சில நேரங்களில், ஒரு சில உடம்புகளுக்கு. அதனால நாம் தான் ஒவ்வொரு பொருளையுமே டாக்டராக இருந்து, ஃபஸ்ட்டு டாக்டராக நாம் இருந்து நம்ம உணவு நமக்கு எந்த அளவுக்கு அது பொருந்தி வருதுங்கிறது முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் மருத்துவரை கேட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த சக்கரவள்ளி கிழங்கோட பயனோட ஒரு டிஷ் மட்டும் பார்ப்போம். அப்புறம் அடுத்தடுத்து நிறைய டிஷ் நான் போடுறேன். அதுக்கு கீழே இந்த மருத்துவ பலன் இந்த வீடியோவை பின் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக உங்களோட விட்டுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கிடைக்கும் காலத்தில் தவற விட்டுறாதீங்க. அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம எடுத்திருக்க இந்த 2 கிழங்கு தாராளமாக 4 பேர் பாயாசம் சாப்பிட்லாம். இந்த 2 பக்கம் இருக்க கிருமி இருக்கும், அதனால் 2 பக்கம் நம்ம வெட்டி எடுத்துட்டு அந்த தோலை பீலரில் எடுத்துருவோம். நல்லா கழுவிட்டு கேரட் துருவியில் துருவிக்கிறோம். நல்லா அது ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். இப்படி ஒரு எதில் அளக்கிறோமோ அதிலே வெல்லம் அளந்துக்கணும். 1 கப் அதில் அழுத்தி வச்சு துருவல் இருந்தது, 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறோம். ஒரு குக்கரில், இண்டோலிய குக்கரில் தான் போடணும். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யில் இந்த துருவலை போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு, நல்லா அந்த துருவல் மிதக்கிற அளவுக்கு தண்ணி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. ஒரு 40% ஃப்ளேமில் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மைய வெந்து வந்துடும், கரையாது. வெல்லம் போட்டுக்கிறோம். அதில் ஒரு 1/4 பங்கு தேங்காய் போட்டுக்கிறோம், 1/2 பங்கு பால் போட்டுக்கிறோம். தேங்காயை நீங்கள் நெய்யில் வதக்கி கூட போடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி போட்டு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நம்ம முந்திரி திராட்சை வறுத்ததை மேலே கார்னிஷ் பண்ணிடுறோம். ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.